வணக்கம் நேர்களே. இந்த ஈரான் இஸ்ரேல் வார பத்தி ஒரு அப்டேட்ஸ்லாம் ரெகுலரா குடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த ஒரு ஆபத்து இந்தியா மட்டும் இல்லாம, அதாவது சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ் அப்புறம் சில நாடுகளுக்கு இந்த போரால இன்னும் ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற ஒரு தகவல உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன். வாங்க அது என்ன விவரம் அப்படின்னு டீட்டெயில்டா சொல்றேன். என் பேர் ராஜா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஈரான் இஸ்ரேல் போர், இதுல அமெரிக்காவும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற இந்த போர் வந்து பொருளாதார ரீதியா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அது எப்படின்னா, எண்ணெயில ஒரு ஈரான் அத வந்து தங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ அத வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அமெரிக்கா ஒண்ணும் பெரிய அளவுல முன்னேற முடியாம ரொம்ப தவிக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நிலைமையில இப்போ ஒரு பெரிய டேஞ்சர் அடுத்து நம்ம முன்னாடி இருக்கு அப்படின்னா, அது கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஒரு இப்ப நம்ம எல்லாருமே வீடியோ பார்க்குற இந்த சோசியல் மீடியாஸ், இன்டர்நெட், யூடியூப் இந்த மாரியான இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஷாக்கிங்கான ஒரு தகவல். படிக்கும்போது எனக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்தியா மட்டும் இல்ல, உலகமே ஒரு இன்டர்நெட் வழியா தான் கனெக்ட் ஆயிருக்கு. இங்க நம்ம உட்காந்துக்கிட்டே ஈரான்ல என்ன நடக்குது, அமெரிக்கால என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு நொடியில நம்மளால கண்டுபிடிச்சிட முடியுது. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியும் அப்படிங்கிறதுனால, எனக்கு தெரிஞ்ச தகவல்கள அ ரொம்ப சிம்பிளா சொல்ல ட்ரை பண்றேன். இதுல எது உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த யுஎஸ், ஈரான் இந்த 2 நாடுகளுக்கு இடையில நடக்கிற ஒரு அமைதியான ஒரு பேச்சுவார்த்தையா இருந்தது. அப்புறமா அது போரா மாறுச்சு அப்படிங்கிறத தான் நம்ம கடந்த சில நாட்களா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த யுஎஸ், ஈரான் போர்ல மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது, ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட்ரோல் எல்லாமே காலி ஆயிடுச்சு. அதாவது எல்லா நாடுகளுமே கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட பெட்ரோல் இல்ல, என்கிட்ட பெட்ரோல் இல்ல அப்படிங்கிற ஒரு அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. இன்டர்நெட் வந்து அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லா ஏற்கனவே சொன்னது மாரி ஒரு நாடும் தங்களுடைய எல்லா கம்ப்யூட்டர்ஸும் சேர்த்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி ஒரு கேபிள் வழியா தான் உலகம் ஃபுல்லா கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த கேபிள் அ ஓவர் ஹெட்டா எடுத்துட்டு போக முடியாது. அதுக்கு நெறைய சிக்கல்கள் இருக்கு. ஏரோப்ளேன்லாம் பறக்கிறது, இந்த மாதிரி காத்துல கொஞ்சம் ஃபோர்ஸான காத்தடிச்சாலும் அது கீழ விழுந்து அபாயம் இருக்கு அப்படிங்கிறதுனால, மொத்தமா வந்து இன்டர்நெட்டே வந்து கடலுக்கு அடியில ஒரு கேபிள் அண்டர் சீ கேபிள்ன்னு சொல்லுவாங்க. இந்த அண்டர் சீ கேபிள் மூலமா தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் கனெக்டிங் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு கிளிக் பண்ண உடனே ஒரு மைக்ரோ செகண்டுக்குள்ளார நம்ம தேடுற அந்த இன்ஃபர்மேஷன் அமெரிக்கால இருக்கிற ஏதோ ஒரு சர்வர் மூலமா இப்ப இந்த YouTube வீடியோ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி அந்த கேபிள் வழியா நீங்க இங்க குடுக்குற ஒரு சிக்னல், இங்க உள்ள ஒரு டெலிகாம் ஆப்பரேட்டர் மூலமா அந்த சிக்னல் வந்து கடல் வழியா அந்த கேபிள் மூலமா போயி, அமெரிக்காவுல உள்ள அந்த சர்வருக்கு கிளிக் பண்ண உடனே நீங்க என்ன தேடுறீங்களோ, அதுக்கு பதில் அனுப்பணும். இது எல்லாமே இப்படிங்கிறதுக்குள்ளார முடியிற ஒரு விஷயம். ஈரானும், அமெரிக்காவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இந்த நிலைமையில, ஹவுதின்னு ஒரு பிரிவு இருக்காங்க. அந்த ஹவுதீஸ் என்ன செய்றாங்க அப்படின்னா, நீங்க எங்க மேல வந்து இப்படி பிசிக்கலா அட்டாக் நடத்துனீங்க அப்படின்னா, எங்களோட தாக்குதல் வேற மாதிரி இருக்கும். அந்த தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, எங்க நாட்டு வழியா போற அந்த அண்டர்லைன் கேபிள், கடலுக்கு அடியில போற கேபிள கட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஹவுதி மிரட்டுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா நாடுகளும் இந்த கேபிள் வழியா தான் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ எண்ணெய கை வச்ச ஈரானால உலகத்துல எல்லா பொருளாதாரமும், எண்ணெய் சார்ந்த பொருளாதாரம் எல்லாமே கம்ப்ளீட்டா காலி ஆயிடுச்சு. ஈரான் குறி வச்சிருக்கிற அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அண்டர் சீ கேபிளா தான் இருக்கு. இந்த இன்டர்நெட் கேபிள் வந்து ஈரான் வழியா எண்ணெய் மட்டும் தான் இப்போ பாதிக்குது இல்லையா? அதே மாதிரி ஹவுதீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெட் சீ அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ரெட் சீங்கிற அந்த கடல்ல வந்து அதுதான் நம்ப இந்தியா இந்தியா அப்புறம் இந்த மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் வந்து கேபிள் முக்கியமான கேபிள். உலகம் ஃபுல்லா அங்கங்க இந்த பெரிய அண்டர் சீ கேபிள் இருந்தாலும், ரெட் சீ வழியா வர கேபிள் தான் வந்து இந்தியா, அப்புறம் சில நாடுகள கனெக்ட் பண்ற ஐரோப்பாவோட ஒரு போர்ஷன் இந்த மாதிரியான கேபிள்லாம் ரெட் சீ வழியா தான் வருது. இந்த ஈரானுக்கு சப்போர்ட்டா இந்த ஹவுதீஸ் வராங்க. ஹவுதீஸ் வர்றதுனால, எங்க ஃப்ரெண்ட் ஈரானுக்கு நீங்க அட்டாக் பண்ணீங்க அப்டின்னா, ஒ அவங்களுக்கு ஆதரவா வந்து நான் இந்த கேபிள கட் பண்ணி விட்டுருவேன் அப்டின்னு ஒரு புது மிரட்டல் வந்திருக்கு. இது ஈரான் இத கண்டிப்பா செய்வோம் அப்டிங்கிற மாதிரி மிரட்டல் விடுறாங்க அப்டிங்கிறது தான் இந்த முக்கியமான பிரச்சனையா இருக்கு. சரி, இப்போ இந்த அண்டர் சீ கேபிள் அப்டி கட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? அப்டிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்டின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நடந்திருக்கு. அண்டர் சீ கேபிள் எப்படி கட் ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த கண்ணாடி இழையிலான அந்த கேபிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சர்வசாதாரணமாலாம் அந்த கேபிள நீங்க அக்சஸ் பண்ண முடியாது.
ஒரு சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாத காரணங்கள்ல சில கப்பல்கள் பெரிய பெரிய ராட்சச சைஸ் கப்பல் இருக்கிறவங்க அவங்க வந்து தன்னோட நங்கூரத்த போடும்போது இந்த கேபிள் கட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இப்படி நடந்திருக்கு. போன வருஷம் செப்டம்பர்ல இப்படி ஒரு கேபிள் இந்தியாவுக்கு வர்றதா இருந்த கேபிள் வந்து கட் ஆயி போச்சு. இதனால இந்தியா ஃபுல்லா ஒரு இன்டர்நெட் ஸ்லோ டவுன் இருந்தது. ரொம்ப பெரிய பாதிப்பு இல்ல. இப்போ இந்த ஈரானுக்கு சப்போர்ட்டா ஹவுதீஸ் அண்ட் இந்த செங்கடல்ல இருக்கிற கேபிள யாராவது வேணும்னே கட் பண்ணிட்டாலோ, இல்ல அந்த கேபிள் கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ணப்பட்டாலோ, இந்தியால இன்டர்நெட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா, இந்தியால மட்டும் இல்ல, இந்த மொத்தமா வந்து 95% வந்து இந்த கேபிள் எல்லாமே இந்தியால சில முக்கியமான இடங்கள்ல மட்டும் தான் இருக்கு. மும்பை, அப்புறம் சென்னை. நம்ப ரொம்ப சாதாரணமா இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே தெரியாம சென்னையில நம்ப இருக்கோம். உலகத்த கனெக்ட் பண்ற அண்டர் சீ கேபிள் சென்னையில தான் இருக்கு. மும்பை அண்ட் சென்னை 2 ஏரியாவுல மட்டும் தான் இந்த அண்டர் சீ கேபிள் பெரிய அளவுல கனெக்ட் ஆகுது. இப்போ ரெட் சீல அந்த கேபிள் கட் ஆச்சுன்னா, இந்தியால பர்ட்டிகுலரா சென்னைக்கு வர அந்த கேபிள் கட் ஆச்சுன்னா, மொத்தமாவே இன்டர்நெட் கொலாப்ஸ் ஆகும். இந்தியால ஒரு பெரிய இணைய சேவை பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அந்த அதிர்ச்சியான செய்தியா இருக்கு. இந்த செய்தி வந்து நம்ம வந்து கடலுக்கு அடியில உள்ள கேபிள் இந்த ஈரான் போர்னால சப்போஸ் அந்த கேபிள் கட் ஆச்சுன்னா, இந்தியால என்ன மாதிரியான இன்டர்நெட் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத இந்த செய்தியில பார்த்தோம். அடுத்ததா நான் சொல்லப் போற செய்தியும் இந்த ஈரான் போர் சம்பந்தமான செய்தி தான். இந்த வீடியோவ நம்ம புதன்கிழமை மதியத்துக்கு மேல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சிச்சுவேஷன்ல அ நம்ப இந்தியாவுல என்ன மாதிரியான எண்ணெய் பாதிப்புகள் இருக்கும், இன்டர்நெட் கேபிள் கட் ஆச்சுன்னா என்ன இருக்கும் அப்படிங்கிற பாதிப்புகள நம்ம இந்த வீடியோல பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சது. அது என்ன அப்படின்னா, பொதுமக்கள் எல்லாருமே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க. சொந்த வாகனங்கள்லாம் பெட்ரோல் போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான செய்திய ஆஸ்திரேலியாவோட பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு. பொதுவா நம்ம வந்து டிவி முன்னாடி ஒரு நாட்டோட பிரதமர் வராரு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஏதோ ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கு அப்படிங்கிற ஒரு பீதிய நம்ம ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்திருப்போம். இந்தியாலயே அத நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா திடீர்னு ஒரு 8 மணிக்கு வந்து ரூ. 500, ரூ. 1000 நோட்டு செல்லாதுன்னு நம்ம ஊர்ல சொன்ன மாதிரி, அவங்க ஊர்ல ஆஸ்திரேலியால கொஞ்சம் முன்னாடி வந்து இப்ப நான் இந்த வீடியோவ பதிவு பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் முன்னாடி வந்து ஆஸ்திரேலிய பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மகிட்ட போதுமான அளவுக்கு எண்ணெய் இல்ல. நம்ப வாங்குறதே 95% வந்து வெளிநாட்டுக்காரங்க கிட்ட இருந்து தான் நம்ப கச்சா எண்ணெய வாங்கிட்டு இருக்கோம். அங்க ஹார்மோஸ் பிரச்சனை ஒண்ணும் இப்ப முடியிற மாதிரி தெரியல. இந்த ஹார்மோஸ் பிரச்சனை முடியறதுக்கு சில மாதங்கள் கூட ஆகலாம். அதனால எவ்ளோ பெட்ரோல் இருக்குதோ, ஹரிபரியா போய் உடனே பெட்ரோல் போடாதீங்க. ஆனா, பொது போக்குவரத்த யூஸ் பண்ணுங்க. தேவையில்லாத ஒரே நேரத்தில போய் கடைசி நேரத்தில அடிச்சு புடிச்சு வாங்குற வேலை வேண்டாம். எல்லாருமே பொதுமக்கள் எல்லாரும் அ பொது போக்குவரத்த பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலிய பிரதமர் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப பெரிய அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து கடைசியா கொரோனா டைம்ல தான் நாட்டு மக்களுக்கு இந்த மாரி உரையாற்றியிருக்காரு. பொதுவாவே நம்மளுக்கு இந்த நாட்டு மக்கள் முன்னாடி உரையாற்றுறது அப்டின்னாலே, அடுத்த அதிர்ச்சி காத்திருக்குதோ அப்டிங்கிற அந்த மனநிலை தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்பளுக்கு அந்த அதிர்ச்சி கூடிய சீக்கிரம் மேபி வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். அது நம்ம கையில இல்ல. அது இவங்களோட வெளிநாட்டு கொள்கைகள பொறுத்து தான் இருக்கு. அதே நேரத்தில ஆஸ்திரேலியா ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்கிற ஒரு இடம். அங்கேயே இந்த எரிபொருள் தட்டுப்பாடு வந்துருச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் அலார்மிங்கா இருந்தது. இந்த 2 செய்திகளும் போர் ரிலேட்டடான முக்கியமான அப்டேட்ஸா பட்டது. இது எப்படி அந்த போர் நம்ம இந்தியால உள்ளவங்களையும் எப்படி பாதிக்கும், எப்படி ஆஸ்திரேலியால உள்ளவங்கள பாதிக்கும் அப்படிங்கிறத உங்க முன்னாடி எடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான தகவல்கள் தொடர்ந்து நாங்க குடுத்துட்டே இருக்கோம். உங்க ஆதரவுக்கு நன்றி. நெறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. அ இந்த வீடியோ நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. தொடர்ந்து உங்க ஆதரவுக்கு நன்றி. நீங்க நெகட்டிவா கமெண்ட் பண்ணாலும் அதையும் நாங்க வரவேற்கிறோம். என்ன சரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாங்க அதிலேருந்து சரி பண்ணிக்க முயற்சி பண்றோம். நன்றி, வணக்கம். நான் ராஜா.